அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம். பாட்டுக்கு மேல பாடினா நீங்க சொல்றாங்க வாழ்க்கை இன்னைக்கு அப்படி இருக்கு. ஒரு காலத்துல அந்த காலத்துல நம்ம தியேட்டருக்கு படம் பார்க்க போனோம்னா ஒரு டூரிங் டாக்கீஸ் கொட்டகை தான் இருக்கும். தியேட்டர் அந்த காலத்துல வெறும் மணலா அடிச்சு கிடக்கும். நடுவுல ஒரு பாதி செவர் இருக்கும். இந்த பக்கம் ஆண்கள் உட்காருவாங்க, இந்த பக்கம் பெண்கள் உட்காருவாங்க. நம்மால் போனவொடனே மணலை குமிச்சு மேலே ஏறி உட்கார்ந்துருவான். பின்னாடி வர்றவனுக்கு மறைக்கும். தமிழ்நாட்டு பண்பாட்டுப்படி அந்த மணலை பூரா சரிச்சு ஏற்றிக்கிட்டு அவனை கீழே இறக்கிடுவான். அப்படி நம்மளால சும்மா உட்கார மாட்டான். அங்கிட்டு லேடிஸா உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்க அத்தை மகன் வந்திருக்கான்னு எட்டி பார்ப்பான். ஒரு சின்ன கல்லை எடுத்து அந்த புள்ள மேல போட்டு இவன் உட்காந்துக்குவான். யாரு மேல போட்டான்னா பின்னாடி இருக்கவன் எட்டி பார்ப்பான். ஊரே அவனை கட்டி வச்சு உதப்பாங்க. இது அந்த காலம். இந்த காலத்துல நீங்க தியேட்டருக்கு படம் பார்க்க போறதெல்லாம் பெருசு இல்லை. இந்த படம் போட்டு அரை மணி நேரம் லேட்டா கொஞ்சம் பேர் வருவாங்க. வந்துருக்கீங்களா? படி இல்லாத இடத்துல எல்லாம் இருட்டா இருக்கும். படி மாதிரியே காலை தூக்கி தூக்கி வச்சு வருவான். கரெக்டா பறி இருக்கிற இடத்துல காலை வைக்க தெரியாம வச்சு ஊட்டி உப்புறம் அடிச்சு ஒந்துன்னு விழுந்து அன்னைக்கு ஒருத்தன் என் மூக்கை பிடிச்சிட்டு கேட்கறேன், அண்ணே ஆளா இருக்கு, ஏண்டா மூக்கு இருந்தா ஆள் இருக்க மாட்டான், இடவேளை விட்டு போறையா காலை நங்குன்னு மிதிச்சுட்டு போயிட்டான். இடவேளை விட்டு வந்து கேட்கறான், சார் நான் உங்களை தானே மிதிச்சேன் அப்படின்னா. சாரி கீரி கேட்க போற போல இருக்கு. ஆமாடா அப்படிங்கிறேன். இல்ல சார் நான் இந்த லைன்ல தான் உட்கார்ந்தான்னு லெக்கு வச்சுட்டு போனோம். ஐயா வாழ்க்கை இன்னைக்கு அந்த அளவுக்கு இருக்குல்ல. அதுல இன்னைக்கு டிவி வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றம் வந்துருச்சு. டிவியில விளம்பரம் போடுற மாதிரி நம்மளை பார்த்து கேட்கறான், உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா கேட்டா நாங்களான தயார் பண்ணோம். நம்மளை பாட்டுல சாம்பலை போட்டு விலைக்கு உப்பு போட்டு சாப்பிட்டு இருந்தோம். இப்போ உப்பு போட்டு விலைக்கிட்டு உப்பு இல்லாம சாப்பிட்டு பல விளம்பரங்கள் நம்மளை போட்டு குறையா கொடுறாங்க. ஒரு அம்மா வருது, அதுல ஒரு இந்த திருச்சியில லலிதா ஜுவல்லர்ஸ்ல ஓட்டையை போட்டு ஒருத்தன் ஆட்டையை போட்டான் தெரியுமா? அவனை போய் பேட்டி எடுத்தாங்க. ஏன்டா இவ்வளவு நெருக்கடை இருக்கையில ஏன்டா என் கடையில ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டேன் அப்படின்னு அவன் சொன்னான். ஓனர் தானே டிவி விளம்பரத்துல வர்றாரு. ஆமா, அவர் சொன்னதுதான் நான் செஞ்சு. என்னடா சொன்னா? டிவி விளம்பரத்துல வந்து 4 கடையை பாருங்க அப்புறமா இங்க வாங்க அப்படின்னா நான் 40 கடையை பார்த்துட்டு தான் ஐயா கடையை ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டேன் அப்படின்னு அவன் சொல்லி. டிவி விளம்பரம் அந்த பாடுபடுத்துது. அதுவும் இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் படாத பாடுபடுத்துறாங்க. செல்லுக்கு பெரிய மாற்றம். அன்னைக்கு நான் திருச்சியிலேருந்து சென்னை போகணும். என் பக்கத்தில் உட்காந்து வந்து சொன்னான், அண்ணே மேல்மருவத்தூர் வந்தா எழுப்பி விடுங்க அப்படின்னு அவன் படுத்துட்டான். அவன் தெரியாதவன் போல இருக்கு, சாமி கும்பிட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிட்டே இருந்தேன். விழுப்புரம் தாண்டி உளுந்தூர்பேட்டை தாண்டி எல்லாம் தாண்டி கரெக்டா மேல்மருவத்தூர் வந்துச்சு. அண்ணே அண்ணே எந்திரிக்கண்ணே. அவன் எந்திரிச்சு சன்னலை திறந்து சாமியை கும்பிட்டு படுத்துட்டாயா. இவன் சாமி கும்பிடுறதுக்கு நான் 7 மணி நேரம் முடிச்சுட்டு உட்காந்துருக்கு. வாழ்க்கை அப்படி இருக்கு. இதுல 2 பேர் வந்திருக்காங்க. அந்த காலம்தான் நெஞ்சுக்கு நிறைந்த நிம்மதியை தருவதற்காக என் அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர், சன் தொலைக்காட்சி புகழ், நல்ல ஒரு பாடகராக இருக்கக்கூடியவர், இந்த பகுதியிலே நல்ல நகைச்சுவையோடும் நல்ல சிந்தனையோடும் பேசக்கூடிய என் பாசத்துக்குரிய அருமை சகோதரர் சிவராஜன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். கைதட்டல் நீங்க சிக்கனை வைக்க வேண்டியதில்லை. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்க போவது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளம் வரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வளம் வரக்கூடிய என் பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல பையன். 2 ஃபேன் போட்டுக்கு அரை மணி நேரத்தில் தூங்கலைன்னா என் பேச்சை கேளுங்க. அப்படி ஒரு தூக்கத்துக்கு சொந்தக்காரன். தூக்கத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம தெரியும். நாங்க உண்மையிலே ஏன் உங்களை கைதட்டுங்க நான்